இந்திய கிரிக்கெட் அணியில் வைபவ் சூரியவன்சிக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். 15 வயதே ஆன வைபவ் சூரியவன்சி இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். IPL கிரிக்கெட் தொடரில் தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரையும் கவர்ந்தவர் வைபவ் சூரியவன்சி. 15 வயதே ஆன இவர் தற்போது இந்திய அணியில் இடம் பிடித்திருப்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது. 15 பேர் கொண்ட இந்திய அணி பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 15வது வீரராக சூரியவன்சியின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. 15 வயதே ஆனவர் வைபவ் சூரியவன்சி IPL கிரிக்கெட் தொடரில் தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், அவருடைய IPL ஆட்டத்திறனை பார்த்து பல முன்னாள் வீரர்களும் வைபவ் சூரியவன்சிக்கு இந்திய அணியில இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது 15 பேர் கொண்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கார். ஆடும் 11ல் இடம் பெறுவாரா? என்ன விவரம்? அணிக்கான புதுமுக வீரர்கள் மற்றும் இளம் வீரர்கள் பட்டியலை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பெரிய காம்படிஷன் என்பது அதிக அளவில் இருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்கள் என்கின்ற அடிப்படையில் அதிகப்படியானவர் ஏற்கனவே ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா உள்ளிட்ட பலரும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடந்த ஆண்டு முதல் மிகப்பெரிய சூறாவளியாக இந்திய அணியில் இடம்பெறுவாரா என்கின்ற எதிர்பார்ப்புடன் வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் 15 வயதே ஆன வைபவ் சூரியவன்சி. இவர் அண்டர் 19 வேர்ல்டு கப்பிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த சூழலில் சமீபத்தில் நடந்து முடிந்த IPL தொடரிலும் மிகப்பெரிய ஒரு அவருடைய ரெக்கார்ட்ஸ் என்பது உலக அளவில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு இருந்தது. அதாவது IPL-லேயே ஒரு தொடரில் அதிக சிக்சர்கள் அடித்தவர் என்கின்ற அளவிற்கு அவர் பெயர் பெற்றார். யூனிவர்ஸ் பாஸ் என கிறிஸ் கெயில் கூறப்படுவார். T20களில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திய நிலையில் இவரை பேபி யூனிவர்ஸ் பாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினார். பவர் பிளேயில் மட்டுமல்லாமல் தன்னுடைய ஷார்ட் செலக்ஷன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் கூர்மையாக இவர் தனது திறனை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்த ஒரு சூழலில் மெச்சூர்டு கேம் என்பதையும் வெளிப்படுத்தியிருந்தார். சில ஆட்டங்களில் சிறு வயதில் இருந்தாலும் திடீரென தவறான ஷாட்களை ஆடுகிறார் என்கின்ற விமர்சனங்கள்லாம் கடந்த ஆண்டில் இருந்த சூழலில் இந்த IPL தொடரை பொறுத்தவரையில் முதிர்ச்சி அடைந்த ஒரு பேட்டிங் திறனை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதன் காரணமாகவே அவருக்கு விரைவில் இது போன்ற திறன்களை தாமதப்படுத்தாமல், வயதை காரணம் காட்டாமல் உடனடியாக சீனியருக்கான அணியில் அவருக்கான இடத்தை கொடுக்க வேண்டும் என விமர்சகர்கள் பலரும் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது அவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மை வரக்கூடிய தொடரில் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் IPL தொடர் முடிந்ததிலிருந்தே அவருக்கு ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டிருந்த ஒரு சூழலில் தற்போது அயர்லாந்துக்கு எதிரான அந்த தொடரில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 15 பேர் கொண்ட பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவரை ஓபனிங், அதாவது பிளேயிங் லெவலிலும் இடம்பெற வைக்க வேண்டும் என்பது கிரிக்கெட் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.